139வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 139 23 24 வசனங்கள். தேவனே ஆமென். நில்லுங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். அடுத்த வசனம் வாசிக்க வைக்கிறேன். சங்கீதம் 139 23 24 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. 2 பாதைகளை குறித்து சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான். ஒன்று வேதனை உண்டாக்கும் வழி, இன்னொன்று நித்திய வழி. அப்ப 2 பாதை இருக்கிறது. வேதனை உண்டாக்கும் பாதையில ஒருத்தன் பயணிக்கிறான்னா அவனுடைய முடிவு எப்படிதான் இருக்கும் தெரியுமா? ரொம்ப வேதனையா இருக்கும். நித்திய வழியில பயணிக்கிறவனுடைய முடிவு மகிமையா இருக்கும். தாவீதுக்கு தெரியாது நான் எந்த பாதையில பயணிக்கிறேன்னு, ஆனா நடத்துகிறவருக்கு தெரியும். இன்னைக்கு உண்மையிலே நமக்கு தெரியாது நம்ம எந்த பாதையில பயணிக்கிறோம் என்று. அப்ப எந்த பாதையில பயணிக்கிற அப்படின்னு தெரியாதவனுடைய ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். 119வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் அந்த கடைசியில சொல்லுவாரு, கடைசி வசனம் நினைக்கிறேன், காணாமல் போன கடைசி வசனமா 100 வாசிங்க 76. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் உமது அடியேனை தேடுவீராக. அப்போ இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன சொல்லுவோம், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், வந்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு. ஆனா தாவீது சொல்றார், நான் எங்க இருக்கிறேன்னு தெரியல, என்ன வந்து கூட்டிட்டு என்ன தேடுங்க. ஹல்லேலூயா. சரி, நீ இருக்கிற இடத்துல இருந்து லொகேஷனை ஷேர் பண்ணு, எனக்கு அது தெரியாது. உமது அடியேனை தேடுவீராக. See, கம்ப்ளீட்டா கர்த்தரை வந்து ஒரு, அதாவது பயங்கரமான குழியில் இருக்கும்போது அவரை மீட்பராகவும், குழியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு அவரை மெய்ப்பராகவும் கொள்ளுகிற வாழ்க்கை இருக்கு தெரியுமா? அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. நான் இப்ப என்ன சொன்னேன்? குழிப்பணியாரமா? குழியில் இருக்கும்போது மீட்பராக, ஒரு மீட்பராகவும், குழியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு மெய்ப்பராகவும் யார் ஆண்டவரை தங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை நல்ல மேய்ச்சலை நோக்கி நடத்தப்படுகிற வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில தான் சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணப்பட்ட பந்தியை பார்ப்பார்கள். அவங்க வாழ்க்கை தான் நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டாகும். அவங்க வாழ்க்கையின் முடிவு கர்த்தருடைய வீடாய் தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? நாம் இந்த 139வது சங்கீதத்தை தான் அருமையாய் பாடினோம். என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்று. அருமையான பாடல், ஃபாதருடைய பாட்டு. ஆமென். நீரனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் இங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. அதாவது இருதயத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதுல சிலவை தான் நம்முடைய நினைவில் வந்து தங்கும். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நம்ம என்ன நினைக்கிறோன்னு தெரியாமலே நினைச்சிட்டு இருப்போம். ஒரு பாதி வரை படம் ஓடினதுக்கு அப்புறம் தான் என்னத்தை நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னே வருவோம். அதான் தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீர் என்னை ஆராய்ந்து
என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, என் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. என் நினைவில் என்னெல்லாமோ இருக்குதில்ல, என் இருதயத்தில் என்னெல்லாமோ இருக்குதில்ல, நீங்க பாருங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க, கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க. ஆண்டவரே, எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்கப்பா, கொஞ்சம். ஆமென். வேதனை ஒரு சில பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் தேவைப்படும், ஸ்பெஷல் கிளாஸ். மீதி எல்லாருக்கும் ஸ்கூல் 3 மணிக்கு முடியுதுன்னா இந்த பிள்ளைங்களுக்கு 6 மணி. அப்படி கொஞ்சம் என்னை பாருங்க ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து நித்திய வழியில. இப்போ கடந்த நாள் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் தியானிக்க வைத்து கொண்டிருந்தார். அப்போ இது சிம்பிளா ஒரே லைன்ல வேதனை உண்டாக்கும் வழி எது, நித்திய வழி எது? ஆண்டவர் ஒரு லைன்ல சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அப்படி கேட்டபோது ஆண்டவர் ஒரு லைன்ல என்ன சொல்லி கொடுத்தார்னா, நீ தெரிந்தெடுக்கிற பாதை வேதனை உண்டாக்கும் வழி, நான் நியமித்த பாதை நித்திய வழி. அவ்வளவுதான், செய்தி முடிந்தது. இனி இதை கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும். நான் தெரிந்தெடுக்கிற மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனிதனுக்கு இது கரெக்ட், இது ஓகேவா இருக்கும், இது ஓகேவா இருக்கும், அவ்வளவுதான். நானாக ஒன்னை தெரிந்தெடுக்கிறேன்னா அது வேதனை உண்டாக்கும் வழி. கர்த்தர் எனக்கு நியமிக்கிறார் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படிங்கிறார். I am the door, நானே வாசல். ஒருத்தன் என் வழியா பிரவேசித்தானா அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். நீங்களா ஒன்ன தெரிந்தெடுக்கிறீங்க தெரியுமா, அது வேதனை உண்டாக்கும் வழி. நான் ஒன்னு நியமித்திருக்கிறேன் தெரியுமா, அது நித்திய வழி. வேதத்தில் 3 டைப் ஆஃப் பீப்புளை நம்ம பார்க்க போறோம். ஒன்று லோத்து ஆபிரகாம். லோத் ஆபிரகாம். இந்த லோத்தை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாதையை தெரிந்தெடுக்கிறான். எந்த பாதையை தெரிந்தெடுக்கிறான் என்றால், அவன் பார்த்து அவனுக்கு ஓகே ஆன பாதையை தெரிந்தெடுக்கிறான். அவன் கண்களுக்கு பிரியமான பாதையை தெரிந்தெடுக்கிறான். ஆதியாகமம் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லாததுனால. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். அப்போ இவன் கண்ணுக்கு என்னதான் தெரியுது அப்படின்னா, அந்த நீர்வளம் மட்டும் தெரியுது. இவன் கண்ணுக்கு இப்ப என்ன தெரியல அப்படின்னா, சோதோமின் பாவங்கள் தெரியல. நாம தெரிந்தெடுக்கும் போது தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக அதனுடைய பாசிட்டிவ் சைடு மட்டும் நமக்கு தெரியும், அதனுடைய நெகட்டிவ் சைடு நமக்கு தெரியாது. நம்ம மாற்றுறது இதுல தான். இப்படிதான் அவன் சோதோமை பார்த்தான் என்றல்ல, அவன் கண்ணுக்கு தெரிந்தது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி. சோதம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆமென். அதாவது ஒரு நீதிமான், இவன் நீதிமான், தப்பே பண்ணாத ஒரு மனுஷன் சொல்லலாம். ஆமென். அவனுக்கு சோதமே தெரியல. அவனுக்கு தெரிந்தது அந்த நீர் வளம், அந்த செழிப்பு. இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இப்படிதான் அவன் போறான். அவன் போய் என்ன பண்றான் அப்படின்னா, எடுத்ததும் சோதோமுக்குள்ள என்றாகல அவன். ஆதியாகமம் 13:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி எதற்கு நேரே கூடாரம் போட்டானா? அப்ப இன்னும் எதுக்குள்ள என்றாகல, சோதோமுக்கு உள்ள போகல, சோதோமுக்கு பக்கத்துல போயிட்டான். ஆமென். இந்த டைட்டில் வச்சு இன்னொரு செய்திக்குள்ள போனோம், ஆனா நான் பாஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள வெளியே வரேன். எடுத்ததும், அதாவது பிசாசானவன் எப்படி இழுப்பான் பாருங்க. எடுத்ததும் சோதோமுக்குள்ள கொண்டு வர மாட்டான். அவன் கண்களுக்கு முதல்ல காண்பித்தது சோதோமை அல்ல,
அந்த நீர்வளம். அதாவது வேடனின் கண்ணியில ஒரு பறவை சிக்குவது, அது சிக்கும் வரைக்கும் அதுக்கு என்ன தெரியாது தெரியுமா? இங்க என்ன இருக்கிறது? ஒரு கண்ணி இருக்கிறது தெரியும். எது மட்டும்தான் தெரியும் தெரியுமா? அந்த கண்ணியின் மேல போடப்பட்டிருக்கிற தானியங்கள். அப்ப இந்த இடத்துல அவன் சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டு இருக்கிறான். 13வது அதிகாரத்துல சோதோம் பக்கத்துல கூடாரம் போட்டான். 14:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பக்கத்தில் இருந்தவன் இப்ப எங்க போயிட்டான்? உள்ள போயிட்டான். அவ்வளவுதான். எப்ப உள்ள என்றானோ 2 பேதுரு 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்திலே அவன் வாதிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ள என்றானதும் லாக் ஆயிட்டான். இப்போ அவன் என்ன நிலைமைக்கு போகிறான்னா, வாதிக்கப்படுகிறான். வாதிக்கப்படுகிறான். தன் கண்களை இப்படி ஏறெடுத்து பார்த்து இது ஓகே. தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார், உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே, ஆமென், செம்மையான வழியிலே, ஆமென். அவனுக்கு அவன் வந்து சோதோமும் ஒண்ணுமே தெரியல. அவன் இப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனுக்கு ஓகேன்னு தெரிஞ்சது. மனுஷனுக்கு செவ்வையாய் அதுதான் தாவீதுனுடைய ஜெபம். ஆண்டவரே, எனக்கு நிறைய கரெக்டுன்னே படுது ஆண்டவரே, எனக்கு நிறைய காரியம் இதை இங்க போன நல்லா இருக்கும். உங்களுக்கு தான் தெரியும் எது வேதனை உண்டாக்கும் வழி, எது நித்திய வழி. நீங்க பார்த்து நடத்துங்க. கொஞ்சம் என் விஷயத்துல கேர் பண்ணுங்க ஆண்டவரே. என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபம் இதுவாய் தான் இருக்கும் வேண்டும். நம் பார்வைக்கு சரியாக தோன்றுகிறது உண்டு, நலமாய் தோன்றுகிறது உண்டு, நம் மனதுக்கு விருப்பமான காரியங்கள் உண்டு. ஆனால் அது தேவன் நியமித்த பாதையா அல்லது நாம தெரிந்தெடுத்த பாதையா என்பதுல ரொம்ப கவனமாய், ஞானமாய், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியம். சோதோம் பக்கத்துக்குள்ள போனா, சோதோமுக்கு உள்ள போனா வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். நீங்க அப்படியே ஆபிரகாம் பக்கம் கேமராவை திருப்பினீங்கன்னா, கேமராவை திருப்பாத, ஆபிரகாம் பக்கம் நீங்க கேமராவை அப்படி நீங்க நம்ம லாங்குவேஜில் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லைஃப்ல ஆபிரகாமுடைய ஆரம்பம், ஆபிரகாமுடைய அந்த மிடில் ஸ்டேஜ், ஆபிரகாமுடைய எண்ட், இந்த 3 பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 பகுதியிலுமே ஆபிரகாம் எதை தான் தெரிந்தெடுக்கிறான், எப்படி தான் நடக்கிறான் என்று பார்த்தால், எபிரேயர் 11:8 ஆபிரகாமுடைய ஆரம்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். இது இனிஷியல் ஸ்டேஜ். இந்த ஆரம்ப நிலையில யாரும் உட்படுவார் தெரியுமா? லோத்தும் உட்படுவார். நல்ல கவனிங்க. இந்த ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாருமே ஸ்கோர் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஆரம்பம் பண்றது ஆவியில் ஆரம்பம் பண்ணுவோம். ஆனால் லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆகும்போது அல்லது நமக்கு கொஞ்சம் அறிவு வரும். ஆமே, உனக்கு இருக்கு அறிவு, அது உனக்கு இருக்கு அறிவுன்னு சொல்லலாம், உனக்கு கிறுக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். சிலருக்கு அறிவு வந்து எப்படி மாறுதுன்னே தெரியாது. ஆனால் இந்த ஆபிரகாம் எப்படி ஸ்கோர் பண்றாருன்னா, ஆபிரகாமுடைய இனிஷியல் ஸ்டேஜ் என்ன, எங்க போகணும்னு தெரியாது, புறப்பட்டார். இனி ஆபிரகாமுடைய அந்த மிடில் லைஃப் இருக்குல்ல, அந்த பாதியில் வரும்போது ஆதியாகமம் 13 அதனுடைய 14, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். அவன் ஆரம்பத்திலையும் அப்படிதான் நடத்தப்படுகிறான். அவனுடைய பாதியில
அதாவது லோத்துக்கு ஆடு மாடுகள் இருக்கு, ஆபிரகாமுக்கு பொன்னு பொருள். லோத்தை விட எல்லாத்துலயும் டாப்ல இருக்கிறது யாருதான்? ஆபிரகாம் தான். ஒன்றும் இல்லாத போது அவரால் நடத்தப்படுகிறான், எல்லாம் இருக்கும் போதும் அவரால் தான் நடத்தப்படுகிறான். இப்போ லோத்து அவனாக கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆனா ஆபிரகாம் அப்படி பார்க்காம அவர் காட்டட்டும், அதுக்கப்புறம் பார்க்கிறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவர் காட்டட்டும், ஆண்டவர் காட்டுறார், நீ பாரு அப்படின்னு. இப்போ ஆபிரகாமுடைய அந்த மிடில் லைஃப், ஸ்டார்டிங் லைஃப், அந்த அவனுடைய ஆரம்பம், அவனுடைய மிடில் ஸ்டேஜ், அடுத்து அவனுடைய எண்ட் லைஃப், அவனுடைய இறுதி பகுதி. ஆதியாகமம் 22 அதனுடைய 1-2 வசனங்கள். நீ உன் மகனையாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு நான் உனக்கு குறிக்கும் மலைகள் உண்டு, மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படிங்கிறார். 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இந்த ஆபிரகாமுடைய லைஃப் தான் சக்சஸ்ஃபுல் லைஃப். ஆதியாகமம் 24:1 வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஒருத்தன் தானாக தெரிந்தெடுத்து போகிறவன் வாதிக்கப்படும் போது இன்னொருவன் கர்த்தரால் நடத்தப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நாம் எந்த பாதையை தெரிந்தெடுக்கிறோம்? ஆரம்பத்தில் உனக்கு தெரியாது, அவரால் நடத்தப்பட்ட, இப்போ நீ பொண்ணு பொருள் எல்லாம் உடைய, எல்லாவற்றையும் உடைய செல்வ சீமானா இருக்கிற. ஆமா, இப்போ நீ அவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்டு நடப்பியா? ஆமா, சரி. இப்போ உனக்கு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க, நீ முதிர் வயது உள்ளவன் ஆயிட்ட, இப்போ அவர் குறிக்கிற இடத்துக்கு தான் நீ போவியா? ஆமா. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். நம்முடைய டீனேஜ் வரை நம்மை நடத்துவார். நம்ம கல்யாணம் முடிகிறது வரை நடத்துவார். சிலருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. கர்த்தாவே, உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். ஆமென். மரண பரியந்தம். நம்ம எல்லாம் இந்த லோத்து மாதிரி பாதியில வச்சு நம்ம ஸ்டாப் பண்றோம். பாதி வரைக்கும் அவர் வழியில, அதாவது நம்ம லைஃப் கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அவர் நல்ல எந்த டேமேஜ் இல்லாம அழகா நடத்தப்பட்டிருப்போம். ஏன்னா ஒண்ணுமே தெரியாத பிள்ளைங்க, நம்ம ஃபுல் அவர் மட்டும் சார்ந்து. ஆமென். வெளுத்ததெல்லாம் பால் நம்பிட்டு இருக்கிற கூட்டம். ஆமென். அப்படி விரல கொடுத்தா கடிக்க தெரியாது. அப்படி இருந்த அப்போ ஒரு டேமேஜ் இல்லை. இந்த எல் போர்டு போட்டுட்டு போற வண்டி ஆக்சிடென்ட் ஆகாது. என்னைக்கு அந்த எல்லை கலத்துறாங்களோ அதுக்கப்புறம் 2 எள்ளு கலத்த வேண்டிய இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இனி எங்களுக்கு தெரியும். பார்த்து தெரியும். இப்போ ஆளுங்க எங்கெங்கயோ இருக்காரு. பார்க்க விடுவாங்களா? பார்க்க விட மாட்டாங்க. நம்ம லைஃப்ல கொஞ்சம் எல்லாம் தெரியும் அப்படின்னு வரும்போது தான் இனி எனக்கு ஆபிரகாம் தேவையில்லை, இனி எனக்கு ஆண்டவர் தேவையில்லை. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் நீரே என் தேவன், உம் நல்ல செம்மையான வழியிலே. ஆமென். செம்மையான ரெண்டாவது ஒரு டீமை நான் சொல்றேன். நகோமி, ஈசாக்கு. இந்த நகோமியை பார்த்தீங்கன்னா பெத்லகேமிலே பஞ்சம் வருகிறது. நகோமி என்ன பண்ணுகிறாள் என்றால் எங்கே போறாங்க? மோவாபுக்கு போறாங்க. இந்த முடிவு எதை வச்சு எடுத்தது என்றால் சூழ்நிலையை வைத்து எடுத்த முடிவு.
முதலாவது சொன்னது அவன் தனக்கு சரி என்று தோன்றதை வைத்து எடுத்த முடிவு, அதுவும் வேதனையில தான் முடியுது. ரெண்டாவது முடிவு நம்ம குற்றம் சொல்ல முடியாது, ஆனா சூழ்நிலையை வைத்து எடுத்த முடிவு. ஆமே, சூழ்நிலையை வைத்து எடுத்த முடிவு. புறப்பட்டு போறாங்க. போன ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னா திருமணம் நடக்குது, 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்குது. ஆனா அதுக்கப்புறம் அதனுடைய செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராஜடி. அவன் நகோமி ஹஸ்பண்ட் இறக்குறாங்க, அவன் மூத்த பிள்ளை இறக்குறான், அடுத்த பிள்ளை இறக்குறான், அடி மேல அடி. அவன் சூழ்நிலை வைத்து எடுத்த முடிவு நல்லா இருக்கும்னு பார்த்தா அது 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 வந்து ஒரு பெரிய பெரிய தவறான முடிவாய் மாறுகிறது. அப்பொழுதுதான் ஒரு செய்தி வருகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுத்தார். இப்போ பெத்லகேமில் ஆகாரம் உண்டாகிறது என்று கேள்விப்படும் போது நகோமி திரும்பி வராங்க. வரும்போது 2 மருமக்களும் வராங்க. வரும்போது சொல்றாங்க, இல்லம்மா நீங்க போயிருங்கம்மான்னு சொல்லும்போது ஆமேன் ஓர்பால் போயிட்டா, ரூத்து விடாமல் பற்றி கொள்றாங்க. இப்போ 2 பேரும் உள்ள என்ட்ராகும் போது இது நகோமி அல்லவோ அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நகோமி சொல்றா, இனி என்ன நகோமின்லாம் சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. இந்த மாறா சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். இந்த கசப்பு, இந்த வலி, இந்த வேதனை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவ சூழ்நிலையை வச்சு எடுத்த ஒரு தீர்மானம். வேதனை உண்டாக்கும் வழி. ஆண்டவரே, என் சிச்சுவேஷன், நான் இப்போ ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன், ஆனா அது வேதனை உண்டாக்கும் வழியா என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி. நீங்க உங்களுக்கு தெரியும்ல, ஆண்டவர் நான் இன்னைக்கு இப்போ இப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, என் இருதயத்தை, என் நினைவுகளை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. அதே ஈசாக்கை பாருங்கள். தேசத்தில் பஞ்சம் வருகிறது, எல்லாரும் எகிப்துக்கு போகிறார்கள் தானியம் வாங்க. அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஆதியாகமம் 26:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படிங்கிறார். ஈசாக்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, சிச்சுவேஷன் மோசம்தான், இங்க இருந்தா நாளைக்கு சாப்பாடு இருக்குமானே தெரியாது, மோசமான நிலைமை தான், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆதியாகமம் 26:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ரிசல்ட் என்ன? நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து எத்தனை மடங்கு பலன் தெரியுமா? 100 மடங்கு. 2 பேரும் ஒரே சிச்சுவேஷன், ஒரே மாதிரியான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஒருத்தி என்ன பண்றான்னா சூழ்நிலையை வைத்து தீர்மானத்தை எடுக்கிறாள், வழியை தெரிந்தெடுக்கிறாள். அது மோவாப் வழி, அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சிச்சுவேஷன் மோசமான சிச்சுவேஷன், நான் இந்த பாதையில பயணித்தால் நான் சர்வைவ் ஆகிருவேன் அப்படின்னு நம்பி போனா, ஆனா போன இடத்துல அவள் இருந்ததையும் இழக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சில தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை ஏறெடுக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஜெபம் என்ன? ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். காரிருளில் என்னே சதீபமே நடத்து, வேரோளில்லை வீடும் தூரமே நடத்து, நீர் தாங்கின் தூர காட்சியாசியே ஓராடி மாட்டு என் முன் காட்டு. பஞ்ச காலத்திலும் ஒருவன் விதைக்கிறான், ஏனென்றால் அவன் தெரிந்தெடுத்த வழி தேவன் நியமித்த பாதை. தேவன் நியமித்த பாதையிலே ஒருவனுடைய செயலை அந்த சூழ்நிலை எந்த விதத்திலும் பாதிக்காது. அவன்
கிணறு தோண்ட தோண்ட தூர்த்து போடுறாங்க, மூடி போடுறாங்க. ஆனாலும் அவன் எங்க போய் கை வச்சாலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. ஆமென். அவனுக்கு தான் கர்த்தர் ரெகோபோத்தை கட்டளையிடுகிறார். நான் நியமித்த பாதையில எது மிஸ் ஆகும் தெரியுமா? ரெகோபோத் மிஸ் ஆகும். ஆனா தேவன் நியமித்த பாதையில ரெகோபோத் உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து அறிவுரை நான் கூறுவேன். என்ன 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 அருமையான வார்த்தை! நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8 நம்ம வாசித்தோமே ஆரம்பத்தில். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஒரு நெருக்கமான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கும்போது, ஆண்டவரே நான் எங்க போகணும், நான் எந்த பாதையை தெரிந்தெடுக்கணும், எனக்கு காட்டித்தாங்க. எப்பொழுது ஆண்டவர் சமூகத்திலே ஏறெடுக்கிற ஜெபங்கள்ல ஒன்று, ஆண்டவரே 2 வே இருக்குன்னு பைபிளில் ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்குப்பா. என் முன்னாடி ஒரே ஒரு வே தான் இருக்கணும், அது நீங்கள் காண்பிக்கிற வேயா தான் இருக்கணும். ஆமே, ஒரே ஒரு வே இருந்தால் என்ன ப்ளஸ் அப்படின்னா, விருப்பம் இருக்கோ இல்லையோ நம்ம அதில் போய்தான். ஆமே ஆமே. வெறும் சோறும் சாம்பாரும் மட்டும்தான்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம சாப்பிட்டோம். இது இந்த பஃபேலாம் வச்சிருப்பாங்க பாருங்க. உண்மையிலே பஃபே இருக்கிற இடத்துல போறவங்கள பார்த்தீங்கன்னா உருப்படியா ஒண்ணுமே சாப்பிட்டுருக்க மாட்டோம். இதான் உண்மை. கடைசியில் எல்லாம் அங்கெங்கேயா தொட்டு தொட்டு எப்படியோ வயிறு நிறைஞ்ச பிறகு, இது இருந்தா மிஸ் ஆயிட்டே. ஒரு 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 பழம் சாப்பிட்றீங்களா? பழம் சாப்பிட இடம் இருந்த 2 இட்லி கூட சாப்பிட்டு அங்கெங்கே தொட்டு தொட்டு கடைசியில் உருப்படியா ஒண்ணுமே. அதாவது ஆண்டவரே என் முன்னாடி ஒரே ஒரு வே இருக்கட்டும், அது எனக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ நான் அதில் பயணிச்சு தான் ஆகணும். என்னை அப்படி கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி அப்படி தான் கொண்டு வந்தார். ரைட்டில் ஓட முடியாது, கொஞ்சம் தூரம் போனால் அங்கே பர்வதம் இருக்கிறது. லெஃப்ட்லேயும் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போக முடியாது, பின்னாடி பார்வோம் எங்கே கொண்டு வந்து நிறுத்தினார் பார்த்தீங்களா? இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்கு முன்னாடி கடல் வந்து இப்படி 2ஆ பிளந்து இப்படி நிற்குது. போ. ஆமே. நானும் அதில் நின்னேன்னு வைங்களேன், ஆஃபீஸில் இருக்கவங்கள ஃப்ரெண்டில் போக சொல்லு. ஆமே. இது வேற வழியே கிடையாது, வேற ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் இல்லாம யார தேவன் நடத்துறாரோ அவங்க அவருக்கு ரொம்ப ஃபேவரைட். அவ்வளவுதான். ஆப்ஷன் இல்லாம ஒருத்தங்க தேவனால் நடத்தப்படுறாங்கன்னா அவங்கள வந்து அவர் லைஃப்ல மிஸ் பண்ண மாட்டார். அதான் தாவீது சொல்றாரு, அவனுக்கு ஆப்ஷன் கிடையாது. நீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி. தாவீது ஒளிந்தது உயிருக்கு பயந்து, சவுல் ஒளிந்தது உயர்வுக்கு பயந்து. ஆமென். என்ன லைஃபுங்க சவுலுக்கு? அவன் ஒளிச்சிருக்கான், வேண்டாம் போனா என்ன பிடிச்சி ராஜாவாக்கிடுவாங்க. தாவீதை நீ ஒளிச்சிருக்க, என்ன பிடிச்சி கூஜா ஆக்கிடுவாங்க, என் கதையை முடிச்சிருவாங்க, நான் அதனால ஒளிச்சிருக்கிறேன். 2 பேரும் ஒளித்திருக்கிறாங்க. தாவீதும் ஒளித்திருக்கிறா, சவுலும் தாவீது ஒளித்திருக்கிறது. போன வேணும் போ. ஆமா, போன என்ன சாப்பிட வைப்பாங்க. அவர் வர முன்னந்தோடைய, எனக்கு நேற்று சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியல, முன்னந்தொடையா பின்னந்தொடையான்னு தெரியல, அதனால ஒளிச்சிருக்கிறேன். அவன் லைஃப் வேண்டான்னு ஒளிச்சிருக்கிறான், இவன் லைஃப் வேணும்னு ஒளிச்சிருக்கிறான். ஆனா இவன் தான் ஃபேவரட். நீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி, ஓ உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. சூழ்நிலையை வைத்து நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை வேதனையில போய் முடியும். நமக்கு சரி என்று தோன்று ஆண்டவர் சமூகத்தில் வச்சிடணும். நடக்க சொல்லி தாரும்
இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லி தாரும். இயேசுவே இயேசுவே தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான், தனித்து செல்ல முடியவில்லை. ஆமே நடக்க சொல்லி தாரும். இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லி தாரும். மூன்றாவது ஒரு டீமை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சிம்சோன், யோசேப்பு. சொல்லும் போதே உங்களுக்கு அந்த மெசேஜ் இப்படி கிடைக்கும். சிம்சோன் தன் இச்சையை வைத்து ஒரு ட்ராக்கை தெரிந்தெடுக்கிறான். அவன் கண்களும் அவன் மனசும் விரும்பினதை செய்வதற்கு, இந்த ட்ராக்ல போனா எனக்கு அந்த பிளஷர் கிடைக்கும், அந்த சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி இச்சையை வைத்து ஒரு பாதையை அவன் தெரிந்தெடுக்கிறான். அவன் நினைச்சது மாதிரி அவனுக்கு அந்த பிளஷர் கிடைத்தது. ஆனா அது எங்க போய் விட்டதுன்னா, அவனை ஆமென் கண்களையும் பலனையும் அடையாளத்தையும் இழந்து போகிற நிலையில அவனை கொண்டு போய் விட்டது. இதற்கு காரணம் அவன் தெரிந்தெடுத்த வழி, வேதனை உண்டாக்கும் வழி. சிம்சோனை விடவும் இச்சையை நிறைவேற்றுகிற சோதனை யாருக்கு அதிகமாய் வந்ததென்றால் யோசேப்புக்கு வந்தது. ஆனால் யோசேப்பு 3 காரியத்தில் உறுதியாயிருந்தான். என்ன? தேவனை விட்டுறக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, தேவனை விட்டுறக்கூடாது. தேவனை விட்டுறக்கூடாது. தேவனை விட்டுறக்கூடாதுன்னா எதையும் விட்டுறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். நம்ம லைஃப்ல ஆண்டவர் விட்டுறவே கூடாதுங்க. ஆமே, இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது இப்படி கையெடுத்து கோப்பி சொல்றேன். ஒன்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், திருப்பி கனெக்ட் ஆகிறதுக்குள்ள உயிரே போயிடும். ஆமே, அனுபவம் பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமே, ஒன்ஸ் எங்கேயாவது ஒன்று நம்ம ஸ்லிப் ஆயிட்டு ஜபம்லாம் ஓடும். ஆனா அந்த உறவை டேஸ்ட் பண்ணவனுக்கு உறவில்லாம ஜபம் பிடிக்காது. உறவை டேஸ்ட் பண்ணவனுக்கு உறவில்லாத ஜபம் பிடிக்காது. ஒன்னு உறவை டேஸ்ட் பண்ணிருக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இது ஆரஞ்சை பார்த்து இது ஆரஞ்சு இப்படி படிச்சுட்டு போயிருந்துருக்கணும். இது ஆரஞ்சை எடுத்து டேஸ்ட், ஆரஞ்சு விழுங்குறீங்களா, இப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு திருப்பி பழைய நிலை கொண்டு வந்து இதுதான் ஆரஞ்சு இப்படி இதெல்லாம் பிடிக்கலப்பா. ஆமென். ஏன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். அடுத்த லெவலுக்கு போயிட்டு இறங்கிட்டு வந்துட்டு திருப்பியும் படத்தை காட்டி இதான் ஆரஞ்சு 30 இப்படி சொல்லிட்டு இருந்தா. அது வந்து ஸ்லிப் ஆயிடக்கூடாது. அதனால தேவனை விட்டுறக்கூடாது. அவன் அதுலதான் ரொம்ப கவனமா இருக்கிறான். இந்த போர்த்திபாரின் மனைவி வந்து டெய்லி பேசி டார்ச்சர் பண்ணி அவன் மனசுல என் ஆண்டவர் விட்டுறக்கூடாது. அவ பேச அவனுடைய ஆத்துமா வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்கு. ஆமே, விட்டுறாத. அந்த பேச்சை கேட்டேன்னா விட்டுருவேன். தேவனை விட்டுறக்கூடாது. 2வது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது. இச்சையை நிறைவேற்ற ஒருத்தன் ஓடுனா வேதனை உண்டாக்கும் வழி, தரிசனம் நிறைவேற ஒருத்தன் ஓடுனா நித்திய வழி. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன். இந்த இச்சை இருக்குல்ல, இச்சை உங்க லைஃப்ல ரொம்ப ஜாஸ்தியா வருதுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு 1.5 ஆமேன் வருது. ஆமா, இந்த இச்சை, இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்குல்ல, நான் ஓப்பனா சொல்றேன், இந்த மாதிரி போராட்டங்கள் உங்க லைஃப்ல ரொம்ப நெருக்குது அப்படின்னாலே புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நோக்கி நகராதபடிக்கு பிசாசானவன் எடுக்கிற பெரிய தந்திரம் தான் இந்த இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். ஆமீன். யோசேப்பு ஆண்டவர் விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது, தேவ திட்டத்தில் நிலைத்திருக்கிறதுல உறுதியா இருக்கிறான். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா?
அவன் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறுகிறது. தேவன் நடத்துகிற பாதை சில வேளை கடினமாக இருந்தாலும் முடிவு நித்திய வழி. நிலைத்திருக்கிறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, 3 காரியங்களை சொன்னேன். நமக்கு சரியென்று தோண்டி நாம் தெரிந்தெடுக்கிற பாதை வேதனை உண்டாக்கும். ஆமென். சூழ்நிலையை வைத்து நாம் தெரிந்தெடுக்கிற பாதை வேதனை உண்டாக்கும். இச்சையை நிறைவேற்ற நாம் தெரிந்தெடுக்கிற பாதை வேதனை உண்டாக்கும். இளையகுமாரன் அப்படித்தானே ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போனான். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் போகும். அந்த செகண்ட் ஆஃப் ஒரு பெரிய ட்ராஜடி. அது என்ன கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத வேதனை. ஆனால் அதே நேரத்தில் ஆபிரகாமை பாருங்கள், ஈசாக்கை பாருங்கள், யோசேப்பை பாருங்கள். அவர்கள் நித்திய வழியை தெரிந்தெடுத்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய முடிவை சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் மேன்மையாகவும் மகிமையாகவும் மாற்றினார். ஆண்டவர் சமூகத்தில் நாம் எந்த பாதையிலே பயணிக்கிறோம், எதை நோக்கி நகருகிறோம்? ஆண்டவரே, தேவனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில்லா கோவே துங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வே. தேவனே, நான் இன்னும் நெருங்கி ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் மூடிட. யாக்கோபை போல் பொழுதுபட்டு ராவில் இருள். தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூக்கினாலும் எங்க விட்டுறாதீங்கப்பா. ஓ, கல்லில் சாய்ந்து எங்க நாவில் நோக்கி உம்மை கீர்த்தி சேர்வே. வாக்கெடுங்கா நல்ல நாதா. தேவனே, நான் ஆ